ஹாய், ஹாய். நான் தான் உங்க சிம்பிளி சந்திரா. இந்த விளாக் எதுக்காகன்னா, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, அதனால நாங்க கொஞ்சம் வெளியே போலான்னு போயிட்டு இருக்கோம். பீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அது மட்டும் தான் பிளான். அதுக்கப்புறம் எங்க போறோம், என்ன பண்றோம்லாம் எனக்கும் ஐடியா இல்ல. ஆனா பீச்ல சன்ரைஸ் பார்க்க போறோம். வாங்க இந்த விளாக்ல நான் எங்கெல்லாம் போறேன், என்னெல்லாம் பண்றேன்னு பார்க்கலாம். பனி பயங்கரமா பெய்யுது, ரோடே தெரியல இல்ல. சன்ரைஸ் பார்க்க முடியுமான்னு தெரியல, அதுக்குள்ள போனான்னு தெரியல. இப்பயே வந்து சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்குல்லடா. டிராஃபிக் நைட்ல வந்தாலும் டிராஃபிக், காலையில வந்தாலும் டிராஃபிக். இதுக்கு ஒரு முடிவே இல்லை போல இருக்கு. ஆனா சென்னையில வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி இருந்தாங்க. ஏன்னா போற வழி ஃபுல்லா எத்தனை சிக்னல். ஆனா காலையில எதுக்கு இத்தனை சிக்னல் போடுறாங்கன்னு தெரியல. டிராபிக்கும் அதிகமா இருக்கு. ஆனா நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் நீங்க வெளியில போனீங்கன்னா வந்து டிராபிக் இருக்காது, சிக்னல் கிடையாது. நான் நைட்ல அந்த டைம்ல நான் நிறைய தடவை சுத்தி இருக்கேன். ஒரு 2 மணி நேரம் போகணும்னா நைட்ல 1 மணிக்கு 2 மணிக்கு போட்டீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் மினிமம். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துருவோம் தலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பீச்சுக்கு வந்துட்டோம். சன்ரைஸ் பார்க்க முடியல, ஆனா ஐயோ மூடி இருக்குடா, அங்க வர்றா. நீங்கள் மெரினா பீச் வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு 100 ரூபீஸ் கேட்பாங்க. ஜிபே பண்ணால் போதும், நம்ம புறாவுக்கு வந்து தீனி கொடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே படபடன்னு அதுங்க கூட டைம் பாஸ் பண்ணிடலாம். நான் கிட்ட நின்று தீனி போடுற படபடன்னு ஒரு மாதிரி வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பயங்கரமாக இருக்குல்ல. பீச்லேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு கோவிலுக்கு போகிறோம். எனக்கு என்னன்னே தெரில, நேரமே சரியில்லை, ஒன்றுமே விளங்கவே மாட்டேங்குது. மைக்கை வர அங்கே கார்ன் அடிச்சிட்டேன். 2 டைம்ஸ் கார்ன் அடிச்சிட்டேன். முதல்ல வந்து பர்வதமலையில் வந்து அப்போ தான் வந்து நான் மைக்கே வாங்கினேன். சரி வெளியில் போகிறோம், மைக்கு வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இவன் என்ன பண்ணா, மலையிலேருந்து ஃபோனு கீழே விழுந்து அந்த மைக்கோட ஹோல்டர் காண போச்சு. ஃபோன் கிடச்சதே பெரிய விஷயம், அது ஒரு பெரிய கதை. ரெண்டாவது இப்போ வந்து அது வந்து மைக்கு 2500 வந்து முடிஞ்சிருச்சு. நான் அப்படியே மைக் வாங்கும்போதே சொன்னேன், என்னை நம்பி நீ காஸ்ட்லியாக எனக்கு வந்து அந்த காஸ்ட்லியாக திங்ஸ், பிராண்டடான திங்ஸ்லாம் பிடிக்காது. ஏன்னா அதை ஒழுங்காக வச்சுக்க மாட்டேன். என்னத்துக்கு வாங்கணும்னு தான் நான் வாங்க மாட்டேன். இந்த நான் என்ன சொல்ல கேட்காம 5000 போட்டு மைக் வாங்கி கொடுத்துச்சு. அப்படி வேறான்னு தான் சொன்னேன். சரின்னு எனக்கு அது என்னன்னா, உள்ள ஒரு எப்படி சொல்றது, நல்லா கிளிப்பா ஒரு என்ன விற்காது பேரு, மேக்னெட் மாதிரி இருக்கு. அது இந்த ட்ரெஸ்ஸும் சாஃப்டா இருக்கிறது ஈஸியாக விழுந்துச்சு. புறாவுக்கு தீனி போட்டுட்டு இருக்கும் போதே அங்கே கீழே விழுந்துடுச்சு. நடுவில் பாதி தூரம் போறப்ப இவன் மைக் எங்கன்னு கேட்டான். திருப்பி போனாங்க, கிடைச்சிருச்சு. நல்ல வேலை எடுத்துட்டு வந்துட்டேன். திருப்பி பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அதுல வந்து மிஸ் ஆயிடுச்சு, எங்க போச்சுன்னு தெரியல. கடலுக்குள்ளதான் போயிடுச்சு. ஆக்சுவலா மண்ணுல இல்ல. நான் கடைசியா வீடியோ எடுக்கும் போது அந்த வீடியோல எல்லாமே இருக்கு, கடைசியில கடலுக்குள்ள போயிடுச்சு. என்ன பண்றது, எனக்கு நேரமே சரியில்லை. அதான் முதல்ல கோவில்ல போய் சாமி கும்பிடணும். முதல்ல கோவிலுக்கு போயிட்டு தானே எங்க வேணாலும் போகணும். என் புருஷன் கோவிலுக்குன்னு கூப்பிட்டாலே முக்கால் அழுவான். அதனால இப்ப கோவிலுக்கு கூப்பிட்டு போறேன். சாமி கூப்பிட்டு தான் அடுத்து எங்க போனாலும் போகணும் முடிவு எடுத்துட்டேன். வா விக்கி, விக்கி இறங்க. நாங்கள் இப்போ வந்து பெசன் நகரில் இருக்க அறுபடை கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். முருகனோட அறுபடை வீடும் இந்த கோவிலில் இருக்குது. நீங்கள் வந்து அறுபடை கோவிலுக்கு போக முடியலன்னா இந்த கோவில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.
முருகனோட அறுபடை வீடு வந்து திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, பழனி, திருத்தணி 6படை கோவிலுக்கும் இங்கே வந்து நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். 6படை கோவிலுக்கு போக முடியாதவங்க வந்து இந்த கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க. இங்கே வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். க்ரௌடெல்லாம் இல்லை, நல்லா காமாக பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஈவினிங் வந்து 5 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் இருக்கும். வந்து சாமி கும்பிட்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறேன். பசிக்குது, காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. இவ்வளோ நேரம் நான் சாப்பிடாம இருக்க மாட்டேன். சாப்பிட்டு வந்துடுறேன். அன்னைக்கு இட்லி சாப்பிட்டு அப்புறம் திருப்பி கேட்பேன், வாங்கி தரணும் சரியா? எனக்கு இன்னைக்கு நல்லா பசிக்குது, நான் இன்னைக்கு நல்லா சாப்பிட போறேன். ஓகே, என்ன கேட்டாலும் வாங்கி தரணும். முதல்ல இட்லி. என் சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. இன்னைக்குதான் ஒழுங்கா சாப்பிடவே நல்லா இருக்கு. வேற யாராவது சமைச்சு கொடுத்தா சாப்பிடணும்னு தோணுது. கடையில சாப்பிட்டாதான் சாப்பிட முடியுது. சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு, ஒரு டீ குடிச்சாச்சு. அடுத்து வந்து கிண்டியில இருக்க ஸ்னேக் பார்க்கு தான் போறோம். வாங்க போலாம். ஸ்னேக் பார்க்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 20 ருபீஸ். இப்போ ஃபோன் கேமரா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ணிட்டு தாராளமாக உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஜாக்கெட் தாங்க பாம்பு முதல் கொண்டு சுருட்டு அது மாதிரி பார்த்துருக்கோம். எல்லாம் அனகொண்டாவை படத்துல பார்த்துருப்பீங்க, நேரில் பார்த்துருப்பீங்களா? இங்கே பாருங்க, ஆனால் கொஞ்சம் குட்டியாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். நாங்கள் ரொம்ப நல்ல பாம்பை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, நல்ல பாம்பு. நம்ம எத்தனை படத்துல பார்த்துருப்போம், நேரில் ரேராக தான் இருக்கும், பார்த்துருக்க மாட்டோம். இங்கே பாருங்க எப்படி தூங்குது. இன்னும் 2 பாம்பு இணைஞ்சு சுற்று இருக்கு. இதே வெளியில இருந்து இவங்களை நம்ம பார்த்தோம்னா நம்மளை படம் எடுத்து நம்மளை சாவடிச்சிருவாங்க. உள்ளுக்குள்ளே அடைஞ்சு தூங்குறாங்க போல. எவர் நம்மளை பார்க்குது, படம் எடுக்குது போல. ஒரு கண்ணு தெரியுதா அங்க? இந்த கட்டுவில்லாத பாம்பு வந்து 8லேருந்து 12 முட்டை விடுமா. அதே மாதிரி 2 மாதம் கழிச்சு தான் குட்டியே வெளியில வருமா. கண்ணாடி விரியன் இது வந்து முட்டைலாம் விடாது. ஒரே டைம் வந்து 96 குட்டி போடுமா. ரொம்ப குட்டியா இருக்கு. இந்த பாம்பு வந்து விஷம் உமிழும் நாகம். பிளாக் அண்ட் ஒயிட்ல அழகா இருக்கு. ஆனா உள்ள படுத்திருக்க ஒழுங்கா தெரியல. இது வந்து விஷம் உமிழும் நாகம். நல்லா பிளாக் கலர்ல கருகருன்னு அழகா இருக்கு. ஆனா மூஞ்சி மட்டும் காமிக்காம பானைக்குள்ள வச்சிருக்கு போல, தெரியல. வந்து அமெரிக்கா பச்சை ஓணான். ஐயோ, என்ன இப்படியெல்லாம் அது வந்து சாரப்பாம்பு. நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி பார்ப்பேன். எப்படியும் மாசத்துக்கு ஒரு நடையாவது எங்கள் வீட்டு பக்கம் வந்துட்டு போவோம். போன மாதம் கூட பார்த்தேன். இந்த மாதம் இன்னும் பார்க்கல, இன்னும் வரல. ஆனால் இது விஷம் இல்லை, அது கடிக்கவும் கடிக்காது. ஆனால் பார்க்க ஆனால் பயமாக இருக்கு. இது வந்து மலைப்பாம்பு. நல்லா பயங்கரமாக இருக்கு. குண்டா தடியாக இருக்குல்ல. முதலை அடிக்கிற வெயிலுக்கு நல்லா உனக்கே தண்ணிக்குள்ளே படுத்துருக்கு. எந்த அசைவுமே இல்லை இதுக்கிட்ட. நல்லா பெருசாக இருக்குது. ரொம்ப வயசு அதிகமாக இருக்கும் போல இருக்குது இந்த முதலைக்கு. அழகாக காத்தடிக்குது. நல்லா இதுங்க வெயிலில் கூலிங்காக நல்லா படுத்துருக்கு. நல்லா கூலிங்காக ஜில்லுன்னு இருக்கு. நல்லா இருக்கு. வெயில் ஒன்றும் ஓவராலாக இல்லை, வெறும் இங்கே மரமாக இருக்கிறதுனால நல்லா இருக்கு, அமைதியாக இருக்கு. மூங்கில் மரம் காற்றை சுவாசிச்சு எத்தனை நாள் ஆகுது. நல்லா இருக்கு, காற்று நல்லா அடிக்குது. அந்த அளவுக்குலாம் இல்லை, இது ஒரு மூங்கில் மரம் தான் இருக்கு. என்ன பாம்பு அவ்வளோதானா?
நிறைய இருக்குன்னு நினைச்சேன், கம்மியா இருக்கு பாம்பு. அவ்வளவுதானாடா பாம்பு, கொஞ்சமா இருக்கு. ஸ்னேக் பார்க்குன்னு சொல்லிட்டு பாதி முதல்ல வேற இருக்கு. ஓ, கொம்பேரி மூக்கன். விக்கி, இந்த பாம்பு அடிச்சாதான் 9 பாம்பு வரும்னு சொல்லுவாங்களா, அந்த பாம்பு இதா கொம்பேரி மூக்கன்? வரும், எங்க ஊர்லலாம் வந்திருக்கு. நானா பார்த்துருக்கேன், லைவா பார்த்துருக்கேன். இங்க பாரு, மேல மேல நிறைய இருக்காங்க பாருங்க. அந்த அந்த கிளை மாதிரியே இருக்கு பாரு, மரத்து கலர்ல இருக்குல்ல. இது வந்து மியூசியம். முதல்ல தவக்கலை பாம்பெல்லாம் பெட்டிக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க. நிறைய முதல்ல தான் இருக்கு. இதா இருக்கு, பாம்புலாம் இருக்கு. இதா இருக்கு பாம்பு, நிறைய பாம்பு இருக்கு. இது என்ன கருவாடு மாதிரி இருக்கு, குட்டியோண்டு பாம்பு இருக்கு. இங்க வந்து பாம்பெல்லாம் பதப்படுத்தி வச்சிருக்காங்க. நிறைய பாம்பு இருக்கு, குட்டி பாம்பு பெரிய பாம்புன்னு எல்லா பாம்பையும் டப்பா பாட்டிலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. வெளியில இருக்கும்போது என்ன ஆட்டம் போட்டிருக்கோம். ஒரு மானையே அசால்ட்டா இந்த பாம்பு முழுங்கிருக்கு பாருங்க. நம்பிட்டீங்களா? இது சும்மா பொம்மை, டம்மி பாபு. குட்டி ஆமை நின்னுக்கிட்டே தூங்குதால படுத்துருக்கா, நின்னுக்கிட்டே தூங்குது போல. கிண்டி ஸ்னேக் பார்க் முடிஞ்சு. இதுதான் வந்து இவன் வந்து முன்னாடி வேலை பார்த்த கம்பெனி. எப்போ விக்கி வேலை பார்த்த இந்த கம்பெனினா 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் வேலை பார்த்துருக்கான். 2 வருஷம் முன்னாடி நமக்கு கல்யாணம் கூட ஆனதில்ல. எனக்கு கிழிச்சிருப்பேன். கார் பார்க் பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்க மாட்டேங்குது. இங்க பார்க்கிங்கே எங்கேயும் இல்ல, ரோட்லயே போட்டுற வேண்டியதான். வர அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு நல்லா இருக்கும். இதோட பீச்ல ஒரு மைக் வந்து கால் அடைஞ்சு, ஸோ இன்னொரு மைக் வாங்க தான் வந்திருக்கும். இது என்ன ஒரு விக்கி? சிந்தாதிரி பேட்டைக்கு வந்திருக்கோம் இன்னொரு மைக் வாங்குறதுக்கு. கிடைக்குமான்னு தெரியல, மோஸ்ட்லி கிடைக்காதான் நினைக்கிறேன். பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5000 ரூபா இல்ல மைக்கு, கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு 4-5 கடையில தேடிட்டோம், கிடைக்கவே இல்லை. அடுத்து ஒரு கடை சொல்லியிருக்காங்க, போய் பாக்குறோம் இருக்கா என்னன்ட்டு. சிந்தாதிரிப்பேட்டை ஃபுல்லாவே தேடியாச்சு, மைக் எங்கேயுமே கிடைக்கல. கிடைச்சா வந்து செட்டா தான் கிடைக்குமா, தனியா எங்கேயுமே கிடைக்காதான். ஸோ தேடிட்டே ஒன்றும் கிடைக்கல. என்னோட மொபைலுக்கு ஒரு கவர் வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், என்னோட விளாக் முடிஞ்சு. நல்லா பசிக்குது, எங்கேயா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான்.